விமர்சனங்களுக்கு விசில் தலைவர் சொன்ன பதில். தன்னோட அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாத முக்கிய கட்சி தனி மனித தாக்குதல்ல ஈடுபடுறதா நினைக்கிறாராம் விசில் தலைவர். தன்னோட குடும்ப விவகாரத்தை வச்சு மக்கள் மத்தியில தனக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த முயற்சிக்கிறதா நினைக்கிற விசில் தலைவர் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லைன்னு காட்டுறதுக்காகத்தான் திருமணத்துக்கு தன்னோட தோழியோட வந்தாராம். தனி மனித ஒழுங்கு பத்தி பேச இங்க எந்த அரசியல்வாதிக்கு தகுதி இருக்குன்னு கேக்குறாங்களாம் அவரோட ஆதரவாளர்கள். முதன்மை குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் புரட்டி பார்த்தா என்ன ஆகும்னு எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன தைரியத்துல எங்க தலைவரை சீண்டி பாக்குறீங்கன்னு கொந்தளிக்கிறாங்களாம் விசில் தொண்டர்கள். ஆளுங்கட்சியிலையும் எதிர்கட்சியிலையும் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளோட குடும்ப விவகாரங்களை சந்திக்கு இழுத்தா எப்படி இருக்கும்னு கேள்வி எழுப்புறாங்களாம். அவங்க தங்களோட முதுகுக்கு பின்னால இருக்கிற அழுக்கை நீக்கட்டும், அப்புறமா அடுத்தவன் சட்டையில இருக்கிற ஓட்டையை பார்க்கலாம்னு சொல்லி விமர்சனம் செய்யறவங்களை தெரிக்க விடுறாங்களாம் விசில் தொண்டர்கள். தமிழ்நாட்டு அரசியல்ல தலைவர்களோட சிந்தனைக்கும் செயல்பாடுகளுக்கும் தான் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இல்ல அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதனால விசில் தலைவரோட குடும்ப பிரச்சனை தேர்தல்ல ஒரு விஷயமாவே இருக்காதுன்னு நம்பிக்கையோட சொல்றாங்களாம் விசில் ஆதரவாளர்களும் வியூக வகுப்பாளர்களும். அதனால தான் விசில் தலை வெளிப்படையா தோழியோடு வந்து கெத்து காட்டினாராம்.